Hebrew 12th chapter, the Bible says us how we should walk in this life. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இந்த உலகத்தில் எவ்விதமாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். Hebrew 12:1, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். Let us aside all the sins which are besetting us. நம்மளை விழத்தள்ளுகிற பாவம், the lust of the eye, கண்களின் இச்சை, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, the pride of our life, நம்முடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு தான் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். Dear people, if you want to follow Christ, you must leave off all your pride. இயேசுவை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் உங்களுடைய எல்லா பெருமைகளை விட்டுடுங்க. 2 காரியம் பாரம் சொல்லுது. There are 2 things which are heavy burdens. அதிகமான பாரம், 2 காரியங்கள் பாரம். What are these 2 things? இந்த 2 காரியங்கள் என்ன? Last week we saw the cares of the world, இந்த உலகத்தினுடைய கவலை. Dear people, are you a person who is burdened by the cares of the world? இந்த உலகத்தினுடைய பாரத்தினால் நீ நசுக்கப்பட்டுகிறியா? Are you a person that the cares of the world is taking upper hand and make you to stoop down in this world? இந்த உலகத்தில் அந்த உலக கவலை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாக்கி உன்னை கீழே விழத்தலை பண்ணும்படியாக இருக்கிறதா? So God says, leave aside, அதெல்லாம் விட்டுடு. இந்த காலையில் பார்த்தோம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், the deceitfulness of riches, ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம். ஓ, எனக்கு அது வேணும், இது வேணும். We want, I would like to have this, I want to like that. We are not happy and content in which God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இருக்கிறதில்ல. The Bible says, I was telling this morning, இந்த காலையில் சொன்னேன், the word of God, கர்த்தருடைய வசனம், because of these things, the cares of the world and the deceitfulness of riches, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அப்படியே இந்த வசனத்தை எல்லாம் அப்படி நசிக்கிறது. It crushes the words. The life-giving words are being crushed in your life and no use. ஜீவனை கொடுக்கிற வசனங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம்லாம் அப்படியே நசுக்கப்பட்டு போயிடுச்சு. Suppose there are seeds which are being sown in the land, நிலத்தில் அந்த விதைகள் விதைக்கப்படுகிறது. If they are not healthy seeds, நல்ல ஆரோக்கியமான விதைகள் இல்லைன்னா, if they are the seeds which are crushed, நசுக்கப்பட்டு கசக்கப்பட்ட விதைகளாக இருக்குமானா, no yield will be there, பலனே இருக்காது. I tell you, dear people, you must examine your life. வாழ்க்கையை நீ ஆராய்ஞ்சு பார்க்கலாம். If you tell you are a Christian, நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ ஒரு பலன் கொடுக்கிற வாழ்க்கை வாழணுங்க. You must be a fruitful, yielding life. ஆண்டவர் சொன்னார், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். You will give fruits plenty. What about your life? வாழ்க்கையை குறித்து என்ன? No yield, பலன் இல்லை. In your life, no good fruits. வாழ்க்கையில் நல்ல கனி இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஏசாயால சொல்றார், நல்ல கனி கொடுக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். I was waiting that this tree will give good fruits. ஆனால் கசப்பான கனியை தந்துருச்சு. It gave bitter fruits. What is this bitter fruits? இந்த கசப்பான கனி என்ன?
யுவர் நேச்சர், சுபாவம், ஆங்கர், கோபம், பிட்டர்னஸ், கசப்பு, அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட், மன்னிக்க முடியாத தன்மை. Dear people, you are being affected by this severely. மிக கடினமான விதத்தில் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். But a true Christian definitely bears fruit. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் கனிகளை கொடுப்பானுங்க. You can identify whether this tree is a good tree or bad tree by the fruit which yields. இந்த மரம் நல்ல மரமா அல்லது கெட்ட மரமா எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? கொடுக்கிற கனியின் மூலமாக. So the deceitfulness of riches, ஐஸ்வரியத்தின் மயக்கம் நம்மளை அதிகமாக பாதிக்கிறது. It affects us very much. It makes us fruitless. கனி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கொண்டு செல்கிறது. So how to live overcoming this deceitfulness of riches? இந்த ஐஸ்வரியத்தின் வஞ்சகம் இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது? Hebrew 13 chapter, எபிரேயர் 13வது அதிகாரம். We read that portion. அந்த பகுதிகளை நாம் வாசித்தோம். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் இங்கே விதமாய் சொல்ல வருகிறது. எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். Let your conversation be without covetousness, ask ye and be content with such things as ye have, for he has said, I will never leave thee nor forsake thee. ஆண்டவரே, உனக்கு இருக்கிறதுல திருப்தியா வாழு. Live happily in what you have. I used to tell நான் சொல்கிறது உண்டு, God has given a heart of contentment. தேவன் எனக்கு போதும் என்ற திருப்தியை கொடுத்திருக்கிறார். I have been telling many times this example. அநேக சமயங்கள் இந்த முன்னுதாரணத்தை சொல்லியிருக்கிறேங்க. When I traveled first time to England முதல் போனப்போ a hectic doctor came to me who examined me. என்னை சோதித்த டாக்டர் என்னிடத்தில் சொன்னார், he saw in the application that I was a missionary. அந்த அப்ளிகேஷனில் ஒரு மிஷனரின்னு எழுதப்பட்டதை பார்த்தார். I said, please pray for me. I don't have contentment in my life. He was begging. It has taken around almost 30 years back, but still I could remember it well. 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுங்க. ஆனால் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. He was begging with tears. கண்ணீரோடு ஜெபித்தார். Many of us, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை சிலர் இச்சித்து உருவ குத்தி கொள்கிறார்கள். They pierce themselves because of the covetousness. எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் அப்படி பண்ணட்டுமா, இப்படி பண்ணட்டுமா, I don't have this, I don't have that. But God said, be content with what you have. உங்கள்கிட்ட இருக்கிறதுல திருப்தியாக வாழலாமே. இல்லாததை போய் நீ நினைச்சிட்டு இருக்கிறியே. Dear people, the Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், be content with what you have. நீ இருக்கிறதுல திருப்தியாக வாழ பழகு. உன்னுடைய வாழ்க்கையில் 3 காரியம் நான் சொல்கிறேன். வாழ்க்கை மாறிட்டே வருகிற ஒரு காரியங்க. லைஃப் இஸ் எ சேஞ்சிங் ப்ராசஸ். When I was young, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது, probably I was not worrying about many things. நிறைய காரியத்தை பற்றி நான் கவலைப்படலை. But now I am old. இப்போ நான் வயசாகிருச்சு. Things are changed now.
இப்போ காரியம் மாறி போயிருச்சு. The possibility is there for me to worry a lot for so many things. நிறைய காரியங்களுக்கு நான் கவலைப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் வந்துட்டேன். அப்போ நான் கவலைப்பட்டு வாழ்க்கையை முடிச்சிடுறதா? Should I end my life with all such sort of worries? The Bible says, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உனக்கு இருக்கிறதுல திருப்தியாரு. வாட் யூ ஆர், நீ என்ன நிலையில் இருக்க அதில் திருப்தியாக இருப்பா. சப்போஸ் God has put you in this situation, இந்த சூழ்நிலை தேவன் உன்னை வச்சிருந்தாருன்னா பி கண்டென்ட், நீ திருப்தியாயிரு. ஏன்? ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் forsake you. நான் உன்னை விட்டு விலக போகிறதில்ல, நான் உன்னை கைவிடுவதில்லை. அதுக்கு என்ன சொல்கிறாரு? 6th verse 6வது வசனத்தில், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, சும்மா சாதாரணமாக இல்லைப்பா, தைரியமாக நீ சொல்லு, boldly say, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவன் என்னுடைய சகாயராக இருக்கிறாரு, மனுஷன் அவன் என்ன செய்வான் எனக்கு என்று தைரியமாய் சொல்லலாமே. நான் உன்னை பார்த்து கேட்குறேன், அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்கா? Do you have that boldness? We can't get that boldness in ourselves. நாம இந்த தைரியம் வராது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, if you are a believer, ஒரு விசுவாசியாக இருப்பாயானா, you can say this, you must say this. உன்னால் இப்படி சொல்ல முடியும், நீ அப்படி சொல்லணும். The Lord is my helper. தேவன் என்னுடைய சகாயர். The creator of the heaven is my helper. பரலோகத்தையும் வானத்தையும் உண்டாக்குனவர் என்னுடைய உதவியாளர். So I would like to deal this topic in 3 circumstances, changing circumstances. ஆகவே இந்த காரியத்தை மாறுகிற சூழ்நிலைகளின் 3 சூழ்நிலைகளின் மத்தியில் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது காரியம் என்னென்னா, He will never desert us in the midst of changing circumstances. சூழ்நிலைகளின் மாற்றத்தின் மத்தியில் தேவன் நம்மை கைவிட மாட்டார். Take Deuteronomy 31st chapter. உபாகமம் 31வது அதிகாரத்தை திருப்பிக்கங்க. Deuteronomy 31st chapter. Moses was standing there. மோசே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். His last speech it was. அதுவே அவனுடைய கடைசி செய்தி. He is going to depart from them. அவர்களை விட்டு அவர் மறைய போகிறார். He was telling, சொன்னார் 1வது வசனத்தில், பின்னும் மோசே இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, and Moses spake those words unto the all Israel. இன்று நான் 120 வயதுள்ளவன். I am 120 years. இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. I can't be in your midst. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லிட்டார். God said, I won't cross this Jordan. These people were about to cross Jordan to inherit the land which God has given. ஆண்டவர் கொடுத்திருக்கிற தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மக்கள் இவர்கள். 40 years Moses was guiding these people. 40 வருஷம் இந்த மக்களை மோசே வழிநடத்தி வந்தார். இப்போ சொல்கிறாரு, I am 120, எனக்கு 120 வருஷம் ஆச்சு, இப்போ நான் உங்களோட நான் வரப்போகிறதில்ல சொல்லிட்டாரு. உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். God will help you. 4வது வசனத்தில் சொன்னார்,
அவர் 3வது வசனத்தில் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். நான் இல்லைன்னா என்னப்பா? இஃப் ஐ எம் நாட் தேர், வாட் இஸ் ஒய் யூ ஆர் worrying? ஏன் கஷ்டப்படுற? Thy God will go before thee. தேவன் உனக்கு முன்னா போவார். He will destroy these nations from before thee. அவரே உன் முன்னின்று அந்த தேசங்களை அழிப்பார். நீ அவர்கள் தேசங்களை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். I won't be there, but Joshua will there, but God will be with you. Dear people, the situation has changed. சூழ்நிலை மாறி போச்சு. 40 வருஷமா ஒளி நடத்தி வந்த தகப்பன் சாக போறார். 40 years. Moses, the father of the nation, is going to die. But will God die? தேவன் இறந்துருவாரா? I tell you, many of you think that when circumstances are changing, சூழ்நிலை மாறும் பொழுது, you think, oh, everything has gone, எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. My situation is changed now. என்னுடைய சூழ்நிலை இப்போ மாறி போயிருச்சு. But you have forgotten that God is with you, God is before you. தேவன் உன்னோடு இருக்கிறாருங்கிறத நீ மறந்துட்ட. அவர் உனக்கு முன்னால் இருக்கிறாருங்கிறத மறந்துட்ட. I tell you, dear people, if you don't have faith, you will be a person who is completely deactivated in your courage. உன்னுடைய தைரியம் அப்படியே இழந்து போன மனுஷனாக தான் நீ வாழுவங்க. பட் இஸ் இட் நெசசரி ஃபார் மீ டு லிவ் லைக் தட்? அப்படி நான் வாழ வேண்டிய அவசியம் தானே? நோ, காட் இஸ் தேர். தேவனோட கூட இருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் தைரியமாக இருங்க. 6th verse 6வது வசனத்தில் சொன்னார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். பி ஸ்ட்ராங் அண்ட் ஹேவ் a good courage. அதோடு கூட அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அவர் உன்னை விட்டு விலக மாட்டாருப்பா, உன்னை கைவிட மாட்டாருப்பா. அதான் சொன்ன, இருக்கிறதுல திருப்தியாக முதல்ல இரு. உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார், உன்னை விலக மாட்டார். God will never leave you nor forsake you. இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுங்களா? இல்லாத உன்னை நினச்சிக்கிட்டு, ஐயோ எனக்கு இது இல்லை, அவங்கள பார்த்துட்டு, these people are having, I don't have, that people are having, I don't have. இவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லை. உன்னை இருக்கிறது நீ சந்தோஷமாக அனுபவிக்க மாட்டேங்கிறியே. You are not happy in what you have. The pity of man is terribly miserable. மனுஷனுடைய நிலை எவ்வளோ ஒரு பயங்கரமானதாக இருக்குது பாருங்க. ஆகவே அவர் சொன்னார், ஆண்டவர் முன்னால் போவார். ஒருவேளை நான் சொல்கிறேங்க, வாழ்க்கையில் திடீர்னு வியாதி வரலாம். Sometimes you may have disease. You see the virus, COVID-19, what a havoc that it did. இந்த கொரோனா வைரஸ் எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியத்தை பண்ணிருச்சு. ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம். Your circles may change. இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்தது, ஏன் இப்போ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு? It has been so good. Why? ஒருவேளை you may lose a job even. வேலை போகலாம் கூட. Or any way in which your circumstances may change. ஆனால் எது உன்னுடைய வாழ்க்கையில் மாறலாம். But God says, I will be with you. நான் உன்னோட கூட, உன்னை விட்டு விலக மாட்டேன்பா, உன்னை கைவிட மாட்டேன்பா. I will never leave you nor forsake you. அதான் ஆண்டவர் சொன்னார். நான் வர மாட்டேன், ஆனால் என் தேவன் உன்னோடு. God will be with you. I was used as an instrument. ஒரு கருவியாக தான் உபயோகப்படுத்தேன், ஆனால் ஆண்டவரோடு கூட கண்டிப்பாக இருப்பார். Joshua will lead. யோசுவா உன்னை அங்கே அவிதமாக கடந்து செல்வான். உனக்கு முன்னால் அவன் அவிதமாக போவான். Here was their leader talking about a change in leadership. திடீர்னு பார்த்தா தலைமைத்துவம் மாறி போகுது. A crucial period of planning to enter promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை நுழைய வேண்டிய இந்த காலகட்டத்தில் திடீர்னு இப்படி ஒன்றா என்ன நடக்கும்? What will happen?
Moses told them, உன்னை அவனை கைவிட மாட்டாரப்பா. Really speaking, it's a scary time for the people of Israel. ஒரு பயங்கரமான ஒரு நேரங்க இது. ஏன்னா இவ்வளோ 40 வருஷம் வந்து இப்போ அந்த எல்லாம் திரண்டு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா? When everything was, 40 years we have been struggling, 40 வருஷம் போராடணும், it's a time for us to settle down. இப்போ நம்ம இந்த இடத்துல போய் தங்க வேண்டிய நேரத்தில் விதமான ஒரு வேலை ஏற்படுச்சா? I don't know what is the change of circumstance in your life this evening. ஒருவேளை இந்த மாலையில் உடைய வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலையின் மாற்றத்தை நீ கடந்து போகிற எனக்கு தெரியாது. You are afraid, நீ பயப்படுற. I tell you dear people, I tell you, God is with you. தேவன் உன்னோட கூட இருக்கிறார். Probably when God is entrusted in a greater responsibility, God says, I am the one I have given the entrusted the responsibility. உனக்கான ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார். ஆனால் இந்த பொறுப்பை கொடுத்த தேவன் நான் தான். நான் உன்னோட கூட இருப்பேன். I will be with you. அந்த 6வது வசனத்திலையும் அதான் சொல்கிறாரு, 8வது வசனத்திலையும் அதான் சொல்கிறாரு. ஆகவே தைரியமாக இருப்பா. பி கரேஜியஸ். மனசை விட்டுறாத, மனசை விட்டுறாத. டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். Dear people, I tell you this evening, whatever may be the circumstances of change, எந்த சூழ்நிலை மாறுதலாக இருந்தாலும், ஒருவேளை நீ சொல்லலாம், பாருங்கள் என் சூழ்நிலை வேறங்க, மை circumstances different. I tell you dear people, it all includes in God's way of dealing with you. தேவனோடு கூட செயல்படுகிறதுல எல்லாம் இதான் இருக்குது. அதுக்கு தான் என்ன சொன்னார், 6லையும் சொல்கிறாரு, 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும், நீங்கள் பலம் கொண்டு திடமானதாக இருங்கள். பலப்பட்டு மனசை விட்டுறாதப்பா. அப்போ தான் அம்மையார்லே, ஸோ how God guided them 40 years. இந்த 40 வருஷம் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார் தெரியுங்களா? எக்ஸோடஸ் 13, யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் இந்த தேவன் அவர்களை வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார்? 21st verse, 21வது வசனத்தில், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வழிகாட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். And the Lord went before them by day in a pillar of a cloud to lead them the way, and by night in a pillar of fire to give them light to go by day and night. அப்படியே வெயில் வராதபடிக்கு பகலில் மேகம், வெயில் அவங்க படக்கூடாது கஷ்டன்றதுனால மேக நிழலாயிடுச்சு. இரவில் in this before the sun they were shadowed. இரவில் in the night God gave the light, வெளிச்சத்தை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் 22ல், பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களிடத்து விலகி. என்றைக்காவது ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒன் டே, வாஸ் இட் மிஸ்ட்? எப்போ தவறி போயிருக்காப்பா? ஹவ் யூ எவர் நோன் த சன் வாஸ் நாட் ரைசிங் இன் த ஈஸ்ட் அட் எனி டே? சூரியன் கிழக்கில் உதைக்க போவதாக உதிக்கலைன்னு சொல்கிற இந்த நாளாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? So God said, I will never leave you. I will never leave you. உன்னை விட்டுறாதப்பா. ஜாஷுவா பார்க்குறாரு. ஜாஷுவாவும் நியூ ஃபெலோ. அஃப்கோர்ஸ் டு சச் a take a leadership, அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு எடுக்கணுன்னா யோசுவாவுக்கும் ஒரு பெரிய பொறுப்பாச்சே. இப்போ யோசுவாட்டையும் போய் சொல்கிறாரு. ஜாஷுவா 1:5, யோசுவா 1:5 யோசுவாவினிடத்தில் போய் சொல்கிறாரு. He was a young man, almost not a very young, ஏறக்குறைய 40 years, ஒரு 40 வருஷம் இருக்கும்.
சொன்னார் அவர்கிட்ட போய், பிகாஸ் he has to lead these people courageously. இந்த மக்களை தைரியமாய் வழிநடத்தி செல்லணுமே. ஜாஷுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. There shall not any man be able to stand before thee all the days of thy life, as I was with Moses, so I will be with thee. I will not fail thee nor forsake thee. பாரு, கவலைப்படாத ஜாஷுவா, ஒருவனும் உனக்கு முன்னால் நிற்க முடியாதுப்பா. ஏன்னா நான் மோசையோடு இருந்தேன் பாரு, அதே மாதிரி உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த மாலையில் ஆண்டவர் சொல்கிறார், டியர் ஃப்ரெண்ட், நண்பனே, ஹோல்ட் ஆன் டு காட். தேவனிடத்தில் பற்றிக்கொள். ஒருவேளை உனக்கு விசுவாசமே இல்லைன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த், லார்ட், ஐ எம் அ புவர் ஃபெலோ, நான் ஒரு ஏழை மனுஷன் ஆண்டவரே, விசுவாசங்கிறது எனக்கு கொஞ்சமே இல்லையே. ஐ டோன்ட் ஹேவ் ஃபெய்த், ஃபர்கிவ் மீ லார்ட், நான் மன்னியும் ஆண்டவரே. இந்த அவிசுவாசிக்கு இறங்கி எனக்கு உதவி செய்யுமே. லார்ட், ஹேவ் மர்சி அப்பான் திஸ் அன்பிலீவர். The man full of unfaith, அவிசுவாசமாக இருக்கிற மனுஷனுக்கு ஏதாவது உதவி செய்யுமே. I tell you, dear friend, whatever may be the difficult, challenging circumstances, right you are now. எந்த ஒரு சவால் உள்ள ஒரு வேலையில்னாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நான் பயப்படாத, தைரியமாயிரு, நான் உன்னை கைவிடுவதுமில்லை, உன்னை விட்டு விலகுவதுமில்லை. ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் திடீர்னு வீடு தீப்பிடிச்சிருச்சு. தீப்பிடிச்ச உடனே அந்த அப்பா அம்மா இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு பிள்ளையை கிளப்பிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு என்ன ஆகிப்போச்சு, ஐயோ அந்த டெடி பேரை மாடியில் மாட்டிச்சே. திடீர்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மேலே போயிடுச்சு, டெடி பேர் எடுத்துருச்சு. There was a fire. The parents were grabbing some of the things, and with the children they were coming down to escape. But the child unknowingly thought of the teddy bear, and it was climbing up the stairs and went there, took the teddy bear. The குழந்தை டெடி பேர் எடுத்துருச்சு. ஆனால் பார்த்தா ஃபயர். அப்போ அந்த ஜன்னல் தெரியுது. ஜன்னல் வழியா அப்பா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கத்துது. The child was crying, I am caught up. அப்பா சொன்னார், அம்மா உன் ஜன்னலுக்கு மேலே தான் நான் இருக்கேன், ஜன்னலுக்கு கீழே தான், ஐ எம் ஸ்டாண்டிங் ரைட் நவ் பிலோ த விண்டோ. அப்போ சொன்னார், அப்பா எனக்கு புகையாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, I could not see you, oh mist is coming. But he said, Bobby bold, jump down, I am right at the down below, உனக்கு கீழே தான் இருக்கேன். The baby jumped and she was saved. குழந்தை குதிச்சது, காப்பாற்றப்பட்டுருச்சு. ஒருவேளை மேகம் உனக்கு இப்போ மறைஞ்சதை போல இருக்கலாம். The cloud may be making you not to see, but that doesn't mean God is not there in your circumstances. மேகம் உன்னை ஆண்டவரை மறைச்சதுனால ஆண்டவர் இல்லைன்னு நினைக்காத. He is right at that place where you need, where your need, உன்னுடைய தேவை எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக அவர் இருக்கிறாரு. ரெண்டாவது, God will never desert us when we are challenged by the needs of this world. இந்த உலகத்தில் உன் தேவையை சந்திக்க வேண்டிய ஒரு சவாலை சந்திக்கும் பொழுது கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு சொல்கிறார். ஆகவே தான் பண ஆசை இல்லாமல் நீ இருக்கிறது போதுன்னு இருப்பா, நான் உன்னை கைவிடுவதுமில்லை, ஒன்று விலகுவதுமில்லைன்னு சொல்கிறாரு. God is saying, இன்றைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையில் நீ போ, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டுவிட மாட்டேன். ஒருவேளை உன் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கா? Is your need is so great? You are worrying, ஐயோ இந்த தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன், how am I going to meet this need? ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கும். Philippians 4:6, பிலிப்பியர் 4:6 ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be careful for nothing, but in everything
by prayer and supplication with thanksgiving. Let your requests be made known to God. தேவனுக்கு நீ தெரியப்படுத்துப்பா. அதை செய்யாமல் நீ இருக்கிறியே. You are not doing that. You are not going to God in prayer. நீ தேவனிடத்தில் ஜெபத்தில் நீ தேவனிடத்தில் போகலை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் Matthew 6:33, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு. முதல்ல நீ ஆண்டவரை தேடுப்பா. நான் இந்த காலையில் சொன்னேன், நான் எப்படி ஆண்டவரை தேடுறதுங்க? How should I seek God? உன் வாழ்க்கையில் முதலாவது தெரிஞ்சுக்கோ, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காரு. God has given the greatest gift. What is that gift? அந்த ஈவு என்ன? The gift of salvation. ரட்சிப்பினுடைய ஈவு. What is the price of salvation? ரட்சிப்பினுடைய கிரயம் என்ன? பைபிள் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. So great as salvation. ஒருவேளை நீ சொல்லலாம், இந்த ரட்சிப்பை நான் பெறதுக்கு ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நான் போய் என்ன சொல்கிறது? இஃப் சப்போஸ் ஐ வாண்ட் டு கெட் திஸ் சால்வேஷன், வாட் ஷுட் ஐ கோ அண்ட் டெல் காட்? இந்த பரிசேயன் சொன்னான், இந்த பாரிசே செட், ஆண்டவரே நான் வாரத்தில் உபவாசம் பண்ணுறேன், ஐ ஃபாஸ்ட், ஐ டூ திஸ், ஐ டூ தட். இந்த டூ, டஸ், டிட்டு, டன் இதெல்லாம் விட்டுருணும். நான் செஞ்சேன், செய்கிறேன், செய்ய போகிறேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுவிடணுங்க ஆண்டவரிடத்தில் வந்தால். ஏன்னா நீ செய்கிறது ஒரு இம்மி தூசுக்கு கூட ஆண்டவர் கணக்கில் வைக்க முடியாது. யூ காண்ட் அப்சல்யூட்லி. உன்னுடைய நீதியெல்லாம் நீ நான் நல்லவன் பாருங்கள், நான் அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி செய்கிறேன்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அது அழுக்கான கந்தப்பா, ஃபில்டி ராக்ஸ். அதை நீ எடுத்து போடு, லீவ் இட் ஆஃப். நீ என்னால் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது தான் நீ என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் ஒன்று அங்கீகரிக்கணும்னா ஏதோ கொஞ்சம் சம்திங் உங்கள்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ திங்க் தட் யூ நீட் சம்திங். அப்சல்யூட்லி நத்திங். ஒன்றுமே இல்லை. ரட்சிப்புங்கிறது 100% இஸ் ஆஃப் காட், தேவனுடையது. ஹீ ஏர்ன்ட் இட், அது சம்பாதிச்சிருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, முதலாவது நான் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லாமல் தான் வரணும்னு ஆண்டவர் சொல்கிறார். காட் சேஸ் யூ கம் வித் எம்டி ஹேண்ட். ஒன்றும் இல்லாமல் வாப்பான்றார். ஒன்றும் இல்லாமல் வாப்பான்னு எப்படின்னு சொன்னால், பெருமையெல்லாம் விடு, லீவ் ஆஃப் யுவர் ப்ரைட். உனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வாட் இஸ் அப் யூ ஆர் போஸ்டிங் அபவுட் யுவர் திஸ் அண்ட் தட். இதுவும் அதுவும் நீ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற. ஆஸ் லாங் ஆஸ் யூ போஸ்ட், யூ கான்ட் ஈவன் கம் நியர் த சால்வேஷன். ரட்சிப்பின் பக்கத்தில் நீ வரவே முடியாதுங்க. ரட்சிப்பு 100%, 100% இலவசம். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய நீதிங்கிறது 100% சிலுவையில் சம்பாதிச்சிட்டார். ஏன் 100%? அப்போ நீ நீ 0.000% என்னுடையது, மீதியெல்லாம் ஆண்டுடையன்னு சொல்ல முடியாது. யூ கான் சே so much so of mine, but no, absolutely 100% God's. He gives freely, இலவசமாக கொடுக்குற. அப்போ வாட் இஸ் த கண்டிஷன்? இப்போ என்ன நிபந்தனைன்னா, நீ ஜீரோவாக நில்லு. யூ கம் ஆஸ் எ ஜீரோ. அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா இருக்கிறது அது உண்மைதான். தட் இஸ் த ட்ரூத். உங்கள்கிட்ட இருக்கிறது நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்ட. யூ ஹேவ் மேட் எ ராங் கால்குலேஷன் தட் யூ ஆர் அ பெட்டர் பர்சன். ஒரு நல்ல மனுஷன், நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு நீ நின்றுக்கிட்டு இருக்கிற. யூ ஸ்டாண்ட். ஆனால் நீ தப்பாச்ச, நீ சரியில்லை. உன்னுடைய கணக்கு கால்குலேஷன் இஸ் ராங். நீ அதை உணராமல் நீ அதையே மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறிய. யூ ஆர் டாக்கிங் அகெயின் அண்ட் அகெயின் வித்தவுட் நோயிங் தட். ஆகவே நீ என்ன பண்ண? நீ ஜீரோ. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் அப்சல்யூட்லி ஜீரோ. அப்படின்னா என்னென்னா, எங்கிட்டிருந்து வரதெல்லாமே அழுக்கான கந்தை தான் ஆண்டவரே. வாட் எவர் கம்ஸ் இட்ஸ் ஃபில்தி ராக்ஸ். அப்படின்னா என்னென்னா, எங்கிட்ட நன்மையே கிடையாது, அப்சல்யூட்லி ஜீரோ. அப்படி உண்மைதாங்க, உண்மைதான், அப்சல்யூட்லி ஜீரோ. நீ எதை செஞ்சாலும் என்ன, உனக்குள்ளே ஒரு வேளை ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்தா கூட அவன் என்னை பார்த்து புகழணும். சப்போஸ் இவ் 100% யூ திங்க்
Oh, he must praise me. If I do some social service, கொஞ்சம் social service பண்ணிட்டோம்னா உடனே oh, they should praise me, என்னை வந்து புகழணும். There is a pride, பெருமை. You are tinted with and you are dirted yourself with sin. நீ பாவத்தினால கரைபட்டு போயிருக்கிறையே, ஆகவே உன் வாழ்க்கையில் நீ ஜீரோன்னு வராமல் ரட்சிப்பே கிடையாதுங்க. வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்படணுன்னா நான் ஜீரோன்னு வர்றது தான். முழுக்க இங்கே தான் பிரச்சனையே. நீ ஏதோ பாவத்தை, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஐ ஹவ் டன் திஸ் அது இல்லைங்க. நான் பாவின்னு வர்றதாங்க ரட்சிப்பு. ஐ எம் எ சின்னர். ரட்சிக்கிறது மட்டும் இல்லைங்க, நீ வாழ்க்கை முழுவதுமே பாவின்னு தான் ஆண்டவரிடத்தில் வரணும். அவருடைய நீதி தான் சுதந்திரத்துக் கொள்கிறாய். யூ இன்ஹெரிட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். யூ ஆர் சேவ்ட் பை கிரேஸ். கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட. யூ லிவ் பை கிரேஸ். கிருபையினால் ஜீவிக்கிற அந்த தாழ்மையின் மனதில் ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பெருமைக்காரராக இருக்காங்க? வை மெனி கிறிஸ்டியன்ஸ் ஆர் ப்ரவுட் பீப்புள். தே ஆர் நாட் சேவ்ட். ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பினுடைய ஒரே ஒரு அடையாளம் கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆஸ்க் ஒன்லி ஒன் சைன் ஆஃப் சால்வேஷன், ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டி. தாழ்மை தாழ்மை தாழ்மை. உண்மையான ரட்சிப்புங்கிற இடத்துல தாங்க தாழ்மை இருக்கும். உண்மையான ரட்சிப்பு இருக்கிறது தான் உண்மையான தாழ்மை இருக்கும். வேறெவர் there is saved, there is humility. நீ அப்படி வரக்கூடிய தாழ்மை உங்கள்கிட்ட இருக்கான்னு நான் கேட்குறேன். Do you have such humility to come to God? இல்லையே. நீ என்ன நினைக்கிற? நான் பரவாயில்ல, அந்த தப்பு இந்த தப்பு செய்கிற, யூ டூ திஸ். நீ வந்து ஆண்டவரிடத்தில் நீ ஆண்டவரே நான் இதெல்லாம் நான் தப்பு செஞ்சுருக்கிறேன்னு சொல்ல உனக்கு மனசு வரலையே. யூ டோன்ட் ஹவ் மைண்ட் டு அக்னாலேஜ் யுவர் ஃபால்ட். நீ வந்து பரவாயில்லன்னு சொல்கிற, யூ ஆல் ரைட், அது இல்லை இதில் ஏதாவது நான் நீ சாக்கு போக்க சொல்லிகிட்டு இருக்கிறையே. நீ இத்தனை வருஷமாக ரட்சிக்கப்படாத காரணமே அதுதாங்க. This is the cause you are not saved. You could not come to God as a zero. சைபர்னு வர பாவி ஆண்டவரே, இந்த பாவத்தன்மை உள்ள ஆண்டவரே, என்கிட்ட பாவத்தன்மை இருக்குது ஐயா. ரட்சிப்புக்கு ஒரே ஒரு காரியம் தான், ஒரே ஒரு முதலடியே அதுதாங்க. நான் ஒரு பாவத்தன்மை. நான் எத்தனை சமயத்தில் தவறி போயிடுறேன். how many times நீ தவறுங்கிறத தெரியுது உனக்கு. யூ நோ வாட் யூ ஆர் doing wrong. ஆனால் என்னால் ஒத்துக்கொள்ள முடியல. you could not acknowledge it. that's a problem. அப்படி நீ வந்தா தாங்க ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார். God will work, I tell you. இந்த வாக்கு தத்துவம் உனக்கு வந்து நீ ஆண்டவரிடத்தில் அப்படி வர்றதா தாங்க. அதுவும் நான் உனக்கு சொல்லிடுறேன். ஒன்லி when you come, you entrust your life to God. உன் வாழ்க்கையை நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தாங்க. இல்லைன்னா முடியாதுங்க. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சாட்சி எழுதுனது வாசித்தேன். அவர் 29 வருஷத்தில் இருக்கும்போது அவர் ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். He was a big executive. 29 years. Married, having children. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். வாஸ் மேரி, குழந்தைங்க, கல்யாணம் ஆனவர். இப்போ எல்லாம் சொன்னாங்க, ஐயோ பைத்தியக்காரனாக இருக்கேப்பா, யூ ஆர் அ ஃபூல். நீ வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாமே. நல்ல வேலையை விட்டுட்டு நீ ஊழியம் செய்கிறேன்னு விட்டுட்டு போகிறேன். உனக்கு யோசனை இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் மைண்ட்? ஆனால் ஆண்டவர் கம் அவுட், வெளியே வா. பல வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். என்ன சொன்னார்னா, என் வாழ்க்கையில் கர்த்தர் போய் ஒரு நாள் என்னை கைவிட்டதில்லை. He has not deserted me. He will never desert me. ஆனால் ஒரு நாளும் கைவிட்டது இல்லைன்னு பல வருஷத்துக்கு பின்னால் சொன்னார். அவர் ஊழியத்தை செய்கிறவங்க ஒரு நாளும் உண்மையாக செய்கிறவங்கள கைவிட்டதே கிடையாதுங்க. நான் சாட்சி. God has never deserted me. God has blessed me in plenty and plenty and plenty. நிறைவாக தான் என் ஆண்டவர் வச்சுருக்கார். நான் யாருக்கு முன்னால் வெட்கப்பட்டு போட அவசியம் இல்லை. ஐயோ உங்களுக்கு அது இல்லை, அது இல்லை, யூ டோன்ட் ஹேவ் திஸ் அண்ட் தட். தட் டசன்ட் மேட்டர். காட் இஸ் வித் மீ. தேவனோடு இருக்கிறார். ஹி மீட்ஸ் அவுட் மை நீட். என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். மூணாவது காரியம் என்னென்னா, God will never desert us when we are challenged to serve Him in any aspect. அவருக்கு பணி செய்யும்படியாக அழைக்கப்படுகிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கைவிடவே மாட்டாருங்க. கைவிடவே மாட்டார். உன்னை ஒரு விசுவாசியை அழைச்சிருக்கார். God has called you as a believer.
டு பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் அழைத்திருக்கிறார். திடீர்னு பார்த்தா படிப்பறிவாத சீஷர்களை பார்த்து கூப்பிட்டுட்டாரு. சொன்னார், these uneducated disciples were called and said, Matthew 28 chapter, மத்திய 28வது அதிகாரத்தில் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Go into all the world and preach the gospelன்ட்டாரு. 4 illiterates, படிப்பறிவில்லாத பசங்க இந்த ஆட்கள். நான் ஒன்னே சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நானும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய நெவர் ஃபியர் நாட், பயப்படாத, நான் இருக்கிறேன் உங்களோட. ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் வித் யூ. டியர் பீப்புள், அவங்கள சும்மா அனுப்பிச்சிட்டாரா? இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவம் இன்றைக்கும் சாட்சியாக நிற்கிற ஒரே ஒரு சத்தியத்தின் வழின்னு தெரியுங்க. True Christianity is the only truthful way in the world. God was with them. தேவன் அவர்களோட கூட இருந்தாருங்க. வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, கர்த்தர்னோட கூட இருக்கிறாருங்க. If you are with God, தேவனோடு கூட இருப்பாயனால் God will be with you. There was a lady, ஒரு அம்மா இருந்தாங்க. சின்ன 8 வயசில் இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு கண்ணு தொந்தரவு. She had eye problem. The eye surgeon poured a wrong medicine into her eyes and the eyes were blind. அந்த கண் டாக்டர் தப்பான மருந்தை கண்ணில் ஊற்றிட்டாரு. கண்ணு குருடாய் போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இந்த பொண்ணு கல் இப்படி ஆயிடுச்சு. எவ்ரிபடி வாஸ் பிட்டிங். ஓ வாட் இஸ் திஸ், திஸ் கேர்ள் ஹஸ் கான் லைக் திஸ். ஐயோ அந்த அம்மா வாழ்க்கை என்ன ஆக போகுது, வாட் வில் ஹேப்பன் டு ஹர் லைஃப். ஷி ஹஸ் பிகம் பிளைண்ட் ஆஸ் அ ஹேண்டிகேப். கண்ணு குருடாய் போயிடுச்சே. ஆனால் காட் சேவ்ட் ஹர். தேவன் அந்த அம்மாவை ரட்சித்தார். எஸ், ஷி ஹேட் த கான்ஃபிடன்ஸ் தட் காட் வாஸ் வித் ஹர். தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவளால் உணர முடிந்தது. ஷீ இஸ் ஃபேனி கிராஸ்பி. ஃபேனி கிராஸ்பி என்ற அந்த அம்மா, what a beautiful hymn writer she has become. என்ன அழகான ஒரு பாடல்களை பாடுகிற பெண்ணாக அவள் மாறினாள். If she would have not have been blind, அந்த அம்மா குருடா இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி பாடி இருக்க முடியுமா? Could she have sung such songs? Never. Because her physical eyes were closed. அவருடைய சரீர கண்கள் மூடிருச்சுங்க. But her spiritual eyes were open. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. So she only has written blessed assurance. அவள் தான் இந்த அருமையான பாடலை பாடியிருக்கிறார். Dear people, I tell you this evening, how about you? உன்னை பற்றி என்ன? Are you worried? கவலைப்பட்டு இருக்கியா? Is your circumstances change? உன்னுடைய சூழ்நிலை மாறினமா இருக்கா? God promises, I am with you. நானோடு கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எவ்வளோ பாடங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துறார். God has taught you so many. இப்போ உன் வாழ்க்கையை நீ கமிட் பண்ண. Now commit your life to God. It's time to commit. பட் ஒப்பு கொடுக்கிற நேரம். Lord, I am full of faith. நான் விசுவாசத்தினால் இருக்கிறேன். ஒரு பாவின்னு சொன்னால் என்னென்னா, அவன் தன்னுடைய குறைவை உணர்கிறவன் தாங்க பாவி. Who is a sinner? Who understands his lackness, his sinfulness, அவன் பாவத்தன்மையை, அவனுடைய குறைவை உணர்கிறவங்க. ஆனால் ஐயோ நான் இப்படி பெரியவர் அப்படி பெரியவர்ன்னு நினைக்கிறது அவன் பாவி இல்லை. ஓ ஐ ஆம் குட் அண்ட் ஐ ஆம் பெட்டர், ஐ ஆம் ஹேவிங் திஸ் அண்ட் திஸ். இஸ் நாட் a sinner. A sinner is the one who understands his லேக்னஸ், அவனு இல்லைன்றத. ஸோ உன் வாழ்க்கையில் குறை இருக்கிறத உணர முடிகிறதா? நீ எவ்வளோ காரியங்களில் ஆண்டவருக்கு சரியாக இல்லையே. யூ ஆர் நாட் இன் so many things. You are not right with God. So many things.
உன்னால் இப்போ பேச முடியும், திங்க் பண்ண முடியுதா? could you understand here? ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் என்கிட்ட இன்னும் நான் சரியில்லை, நான் இந்த காரியத்திலாம் இன்னும் சரியில்லை ஆண்டவரே, ஐ எம் நாட் குட் இன் திஸ். இவ்வளோ வருஷம் நான் சத்தியத்தை கேட்குறேன்னா நான் சரியில்லை ஆண்டவரே, ஐ எம் நாட் குட். அந்த மனப்பான்மை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூ ஆர் த ஃபிட் கேண்டிடேட் ஃபார் சால்வேஷன். நீ தான் ரட்சிப்புக்கு சரியான நபர். அதான் ஆண்டவர் சொல்கிறார். மோசே சொன்னார், பயப்படாத, ஃபியர் நாட். ஜாஷுவாட்ட சொன்னார், ஃபியர் நாட். ஒருவனும் அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. பி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், விசுவாசத்தோட இரு. ஸ்டாண்ட் ஃபார் காட், தேவனுக்காக நில்லு. God will prove it. தேவன் நிரூபிப்பார். நான் எத்தனையோ வழியில் என் வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளின் மத்தியில் I could say how God tremendously meet my needs. என் தேவைகளை எவ்வளோ ஆச்சரியமாக சந்திச்சிருக்காருன்னு தெரியுங்களா? I could say so many things, சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் செய்த அதே தேவன் உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். The same God will do this. இந்த மாலையில் உன் கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பியா? உன் வாழ்க்கையில் ஒப்பு கொடு. உன் குறைவை நினச்சி பார்த்து சொல்லு. கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, லார்ட், எத்தனையோ காரியங்களில் நாங்கள் இன்னும் சரியில்லையே ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களில் தவறி பேசுகிறோம், தவறி நடந்துடுறோம், தவறி செயல்படுகிறோம். எங்களுடைய கெட்ட குணம் எத்தனையோ சமயங்களில் வெளியே வந்துடுது. எத்தனையோ சமயங்களில் பொறாமை, பெருமை, மேட்டுமை, மதியனம். மன்னியும் ஆண்டவரே, கிருபையாய் மன்னித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.